ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்ஷ்வ உத்தானாசனாவோட அடுத்த வேரியேஷன் பார்க்க போகிறோம். இதுவும் கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கும். இதில் வந்து ஒரு சிங்கிள் லெக் ஸ்டாண்டிங் மாதிரி இருக்கக்கூடிய பேலன்சிங் போஸ், அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு வேரியேஷன் சிங்கிள் லெக் பார்ஷ்வ உத்தானாசனா. அதாவது நீங்கள் பார்ஷ்வ உத்தானாசனாக்கு ரீச் பண்ணதுக்கப்புறமா ஒரு காலை லிஃப்ட் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்ஷ்வ உத்தானாசனா ஸ்டான்ஸ்க்கு வந்துடுங்க. லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட். ஸோ இது வந்து ஏசிமெட்ரிக்கல், கொஞ்சம் பேலன்சிங்கும் இருக்கிறதுனால பிளாக் வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் இனிஷியல் ப்ராக்டிஸ்க்கு. இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப் ஃப்ரம் த ஃப்ரண்ட். எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட். கீழே குனிஞ்சிட்டே நம்ம கீழே போகிற சமயத்துலேயே பின்காலை லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிஃப்டிங் அப் வந்து உங்களுக்கு எவ்வளோ முடியறதோ அவ்வளோ தூக்கினா போகிறோம். ஸோ முதல்ல இப்போ தான் ஃபஸ்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் தூக்குறது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா அது போகிறோம். லெக் டவுன், கம் அப், இன்ஹேல், மேலே வந்துடலாம். ஆர்ம்ஸ் டவுன், எக்ஸேல். ஸோ பிளாக் அப்போ வச்சு பண்ணுறச்சே உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி ரீச் பண்ண முடியும். பிளாக் இல்லை அப்படின்னாலும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், கையை கொஞ்சம் முன்னாடி நகர்த்திக்கணும். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட். கீழே போயிடுங்க. நல்ல கையை கொஞ்சம் முன்னாடி நகர்த்தினீங்கன்னா பேலன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா லெக் லிஃப்ட் பண்ணலாம். எக்ஸேல், லெக் டவுன், கம் அப், இன்ஹேல், ஆர்ம்ஸ் டவுன். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஆஸ் யூ கோ டவுன் கீழே போகிற சமயத்துலேயே காலை லிஃப்ட் பண்ண முடியும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல், கால் கீழே போகிறச்சேவே நீங்கள் குனியர்ச்சேவே பின் காலை மெதுவாக தூக்கிட்டே போகிறீங்க. இன்ஹேல், காலை கீழே வச்சுட்டு மெதுவாக மேலே வந்துடணும். கம் அப், ஆர்ம்ஸ் டவுன், ஃபீட் டுகெதர். இப்போது ஏசிமெட்ரிக்கல்ங்கிறதுனால நீங்கள் அந்த இன்னொரு சைடையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த வேரியேஷன் பார்ஷ்வ உத்தானாசனாலே ஒரு ட்விஸ்ட், ரிவால்விங் சேர் போஸ்னு இதை சொல்கிறாங்க. ஸோ லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நம்ம கையை மாத்திரம் மேலே எடுத்துக்க போகிறோம். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் முட்டியை மடிக்கணும். நம்ம வீரபத்ராசனா போகிற மாதிரி ஃப்ரண்ட் முட்டியை மடிக்கிறீங்க. சைமல்டேனியஸாக அப்பர் பாடியை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கைகளை நமஸ்கார் பண்ணிக்கோங்க. ரைட் எல்போ அவுட் சைடு யோர் லெஃப்ட் நீ. இது உங்களோட ட்விஸ்டிங் போஸ்டர். ரைட் எல்போ லெஃப்ட் முட்டிக்கு வெளிப்பக்கமாக இருக்கணும். மெதுவாக இன்ஹேல் பண்ணிவிட்டு மேலே வந்துடுங்க. ஆர்ம்ஸ் டவுன், ரிலாக்ஸ். இது இன்னொரு முறை பார்க்கலாம். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல், ஃப்ரண்ட் முட்டியை மடிச்சுட்டு உடம்பை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கைகளை கீழே எடுத்துன்னு போகிறோம். ரைட் எல்போ அவுட் சைடு யோர் லெஃப்ட் நீ. சரி, இப்போ இது செய்ய முடியாதவங்க எப்படி செய்யலாம் அப்படின்னா, நெக்கு ஷோல்டர் டைட்னஸ் இருக்குன்னா இந்த லெஃப்ட் ஹேண்டை பின்னாடி முதுகு பின்னாடி வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டை ஜஸ்ட் ஷோல்டருக்கு மேலே வச்சுக்கலாம். உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளோ அப்படியே வச்சுக்கலாம். ஸோ முட்டியை அழுத்த முடிஞ்சால் அழுத்திக்கலாம், இல்லாட்டா இப்படியே இருக்கலாம். ரிலீஸ், இன்ஹேல், கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷன்லையும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபீட் டுகெதர், ஏசிமெட்ரிக்கல் பாஸ்டர். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு சைடும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது இன்றைக்கி பார்த்த ரெண்டு வேரியேஷன்ஸுமே கொஞ்சம் இன்டென்ஸ் வேரியேஷன்ஸ் தான். ஸோ நிறைய முறை நீங்கள் நார்மல் பார்ஷ்வ உத்தானாசனா இது வரைக்கும் செஞ்ச வேரியேஷன்ஸ் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராக்டிஸ் வந்து ஸ்கயாட்டிகா பெயின், அதுக்கு உண்டானது. இப்போ நிறைய பேர் வந்து ஆஃப் லேட் இதை நிறைய கேள்விப்படுறோம். ரொம்ப ஸ்கயாட்டிகா பெயின் இருக்குது, எனக்கு நடக்க முடியல, நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வேலை பண்ணால் வலிக்க ஆரம்பிச்சிடுறது. அதே மாதிரி எவ்ரிடே ருட்டீனே அஃபெக்ட் பண்ணக்கூடிய வலி இந்த ஸ்கயாட்டிகா பெயின்.